ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த புத்தாண்டு பலன்கள் 2025 உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, கோச்சார நிலவரப்படிதான் நம்ம பலன்கள் சொல்ல போறோம். திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். இந்த பலன்கள் மூலமாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த 2025 எப்படி இருக்க போது, இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட மாற்றங்கள், இனிமேல் இந்த 2025 ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம் அப்படின்றத நான் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் 2025 ஒரு நியூ இயர்ல எல்லாருக்குமே ஒரு ஆவல் இருக்கும். நமக்கு 2025 எந்த மாதிரியா இருக்க போகுது, என்ன மாதிரியான வளர்ச்சியை நம்ம பெற போறோம் இப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லோருக்குமே இருந்துட்டு இருக்கும். அவர்களுக்கு ஜோதிடம் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டிலும் சரி எல்லோருக்குமே ஒரு மனதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டு வருடம் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவு நஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய கடன் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மகர ராசி அன்பர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நம்ம பயன்படுத்தணும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு இந்த 7.5 சனி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பாதிப்பை கொடுத்துருச்சு. எந்த சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தினாலும் அதுல உங்களுக்கு ஒரு நஷ்டம், தேவையில்லாத கடன், தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத ஒரு அவமானங்கள், இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த 7.5 சனியின் பொழுது கிடைச்சிருச்சு. அதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா பெரும் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாக போறாரு. அதனால உங்களுக்கு நிறைய ஒரு வேலை சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள், வேலை சம்பந்தமான நிறைய உயர்வுகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 2 வருடமாக ப்ரமோஷன் வர்றதுக்கு தடைப்பட்டுட்டே இருந்திருக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்திலேயே பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இருந்தே அந்த ப்ரமோஷன் எல்லாம் உத்தரவாதமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்கிறீங்க. விவாகரத்து வழக்குகள், குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைகளை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகளினுடைய மிகப்பெரிய ஒரு அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க ஒரு பிரமிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட்ட திருமண தடைகள் இந்த 2025 முழுவதுமாக விலகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா திருமண தடைகள்னு சொல்லும் போது அந்த திருமண முயற்சிகள்ல நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு தடைகளா இருந்தது, எதுவுமே பாக்குறதுக்கு ஒண்ணுமே செட் ஆகல அப்படின்ற போது அது வேற மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள்ல அதிகமான ஒரு அசிங்கங்கள், அவமானங்கள், கூப்பிட்டு வச்சு நம்மளையே கேவலப்படுத்துவாங்க. அதாவது அவர் எவ்வளவு வருமானம் பாக்குறாரு, என்ன வேலை செய்யறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க பொண்ணுக்கு நாங்க அந்த மாதிரி பாக்குறோம், எங்க பொண்ணுக்கு நாங்க இந்த மாதிரி பாக்குறோம், எங்க பையனுக்கு நாங்க அந்த மாதிரி பாக்குறோம், இந்த மாதிரியாகலாம் அந்த ஒரு திசை திருப்பி அந்த அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய நிறைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் வருடமாகவும் தான் அமைய போகுது இந்த 2025. இந்த 2025 நீங்க செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது பலவிதமான ஒரு வளர்ச்சியை சந்திக்க போகுது. ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வந்துட்டாரு. 9ஆம் இடத்துல அந்த எந்த கிரகங்களுமே இல்லை. ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்ததுனால சில தடைகள் எல்லாமே விலகி தொழில் ரீதியாகவும் நிறைய முன்னேற்றங்களை சந்திப்பதற்குண்டான ஒரு வருடமாகவும் தான் இருக்க போகுது.
போது இந்த 2025 இந்த ராசி அன்பர்கள் மேலும் பலவிதமான ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய முயற்சிகள் எடுக்கும் போது அதுல நிறைய தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த தடைகள் மூலமாக நிறைய பொருள் விரயங்கள், பண நஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் ஆகியிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2025 ஒரு நிவர்த்தின்றது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2025 பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே சரி கட்டுவதற்குண்டான ஒரு வேலையை பார்க்க போறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல போட்டு நிறைய பண இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச உறவினர்கள் கிட்ட, அடுத்து நண்பர்கள் கிட்ட கொடுத்து ஏமாந்த விஷயங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துடும். அந்த 10 லட்சம் ரூபாய் இருந்தா நான் இன்னைக்கு நேரத்துக்கு இந்த மாதிரியாக பிரச்சனையை சந்திக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வருமானத்தை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு 2025 இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் விவாகரத்து ஆயிருக்கும், அவங்களுக்கு அந்த மறு திருமண பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2025 கண்டிப்பா அதற்குண்டான ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பாக தான் இந்த 2025 மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. முதல் திருமணம் தான் ஏதோ ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையோட அமைஞ்சு போச்சு. இரண்டாவது திருமணமாவது நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு இந்த 7.5 சனி ஒரு தடைகளாக இருந்து உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு தோல்வி கொடுத்துட்டு இருக்குது. இந்த வருடம் 2025 அதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதாவது இரண்டாவது திருமண முயற்சியில நிறைய வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நல்லா ஓடிட்டு இருக்குது, குடும்பம் சம்பந்தமாக நல்லா இருக்கு எனக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கடன்னாலதான் சில பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல குடும்பத்துல சில பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் நமக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசிடக்கூடாது. பேசுனீங்கன்னா மறுபடியும் ஆபத்தில் சிக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு சின்ன வாக்குல ஒரு சனி மாதிரி வாக்குல சில பிரச்சனைகள் இருக்கு. மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 7.5 சனியின் பொழுது, பாத சனியின் பொழுது, விரய சனியின் பொழுது கிட்டத்தட்ட 7.5 வருடங்கள் ஒரு நரக வாழ்க்கையில தான் நீங்க வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்படியாவது நம்ம வாழ்ந்தாகணும், நமக்கு இந்த வருமானத்தை விட்டா வேற எந்த விதமான ஒரு வருமானமும் இல்ல, ஆதாயமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து பலவிதமான இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு எந்த விதமான ஒரு சுகமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 வருடம் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறதுக்கு, அடுத்து நல்ல வருமானம் உங்களுக்கு சம்பாதிப்பதற்கு, இது எல்லாமே ஒரு சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுடைய தொந்தரவுகள் எல்லாமே தீர்ந்து போயாச்சு. இனிமேல் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. நிறைய பேர் வேலை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு செய்துக்கோங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது சில விதமான பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்துட்டு அது தெரியாம வந்துட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். அதனால ஜாதக ரீதியாக பார்த்துட்டு வந்துட்டா போறோம். சில பேருக்கு விசா எக்ஸ்டெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட்லாம் இந்த வருடம் ஈஸியா கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் வருடமாகவும் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமாக சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வருமானத்துல ஒரு கை பாத்திரணும் அப்படின்ற மாதிரியாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஏன்னா நீங்க பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் எண்ணில் அடங்காதவை. அப்படியே மனசுக்குள்ள ரண வேதனையாக ஒரு நடைப்பிணமாக நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வேதனையிலிருந்து வெளியில வருவதற்கு நீங்க இந்த வருடத்துல கண்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு
யோகமான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதனால எந்த விதமான ஒரு மன சஞ்சலப்பும் இல்லாமல், கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதே சம்பாத்தியம் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா மனதளவுல ரொம்ப ஒரு நொந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள். அது எல்லாமே விலகி உங்களுக்கு உண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு இந்த 2025 மகர ராசி பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுடைய ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.